அது வைரமாவே இருக்கட்டுமே, ஃப்ரீயா கிடைச்சா அதுக்கு மதிப்பே கிடையாது. காய்கறி கடை அண்ணாச்சி கடைசியா கிள்ளி கொடுக்குற அந்த கருவேப்பிள்ளையோட நிலைமையும் இதுதான். ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு தேவையான காய்ந்த மிளகாய் வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கொழுந்தா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளை, 1/4 மூடி தேங்காய், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, சின்ன பீஸ் இஞ்சி, 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 1 ஸ்பூன் உப்பு. கட்டி பெருங்காயமா இருந்தா வறுத்துட்டு வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க அத்தனை பொருளும் மருத்துவ குணங்கள் அதிகமா உள்ள பொருள். இந்த கருவேப்பிள்ளைய சாப்பாட்டுல வாசனைக்காக தான் சேர்க்கிறோம். நம்மள நிறைய பேர் நினைச்சிருக்கோம், கிடையாதுங்க. நார்ச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, நிறைய விட்டமின்ஸ் நிறைந்துள்ளது இந்த கருவேப்பிள்ளை. இரும்பு சத்தும் போலிக் ஆசிடும் அதிகமா இருக்கிறதுனால அனிமிக்கா இருக்கிறவங்க கட்டாயம் சாப்பிடணுங்க. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொலஸ்ட்ரால் LDL குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவி பண்ணும். மாதத்திற்கு ஒரு முறை பார்லருக்கு போய் ஆயிரமா கொடுத்து முடிய மெயின்டைன் பண்றதை விட அண்ணாச்சி அன்போடு ஃப்ரீயா கொடுக்கிற இந்த கருவேப்பிலைய வாரம் ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க. இயற்கையாவே உங்களுடைய சருமமும் முடியும் பொலிவோடு இருக்கும்.